தமிழா தயாராகு. திராவிட நாடு என்று தலை நிமிர்ந்து நின்ற தமிழ்நாட்டை காவி நாடாக மாற்ற பன்னீர்செல்வம் என்ற கைக்கூலியின் துணையோடு சாம பேத தான தண்டத்தை கட்டவிழ்க்க ஆரம்பித்து விட்டான் காவிக்காரன். தமிழா தயாராகு. தமிழை தப்பும் தவறுமாக எழுதினாலும் பரவாயில்லை, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நன்றாக கற்றுக்கொள். இல்லை என்றால் தமிழா தயாராகு. பாரம்பரியம் கலாச்சாரம் என்று தமிழ் திமிர் கொண்டு எதற்கும் போராடாதே, போராடினால் தமிழா தயாராகு. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மோடியையும் காவிக்காரர்களையும் விமர்சிக்காதே, விமர்சித்தால் தமிழா தயாராகு. இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் போற்றாதே, போற்றினால் தமிழா தயாராகு. உன் வருங்கால மனைவியுடன் காதலர் தினம் கொண்டாட இனி வெளியே சென்று விடாதே, சென்றால் தமிழா தயாராகு. உன் விளை நிலத்தை அளிக்கும் எந்த ஒரு மத்திய அரசு திட்டத்தையும் எதிர்க்காதே, எதிர்த்தால் தமிழா தயாராகு. வறுமையில் நீ செத்து மடிந்தாலும் தலைநகர தார்ச்சாலையில் நின்று உரிமைக்காக போராடாதே, போராடினால் தமிழா தயாராகு. சொக்கம் பட்டியிலோ பாப்பம் பட்டியிலோ இருந்து கொண்டு டாக்டர் ஆகலாம் என்று இனி கனவு காணாதே, நீட்டை எதிர்த்தால் தமிழா தயாராகு. உனக்கு இடஒதுக்கீடு உள்ளது என்று இருமாப்புடன் இருந்து விடாதே, இடஒதுக்கீட்டை கேட்டால் தமிழா தயாராகு. இந்த பதிவை பார்த்துவிட்டு நீ விமர்சிப்பது இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனி சமூக வலைத்தளங்களில் நீ காவியை கிண்டலடித்தால்